ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. மார்ச் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோடு சேர்ந்த ஒரு கேள்வியும் உண்டு, என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு ஒரு நிறைவான நாளாக அமையும். இன்றைக்கும் கிரக நிலைகளில் மாற்றமே இல்லைங்க. சூரியன் ராகுவோட தான் இருக்கார், சந்திரன் கேத்துவோட தான் இருக்கார். இன்றைக்கும் இந்த அமைப்புக்கு பேர் கிரகண தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கும் நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி குழந்தை பிறந்தாலும் அதே தானா? ஆமாம், கண்டிப்பாக பிராயச்சித்தங்கள் செய்யணும். பட் இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு மனசில் இருந்த சஞ்சலங்கள்லாம் தீர்றதுக்கோ, இல்லை நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கோ, சில நாளில் ஒரு தைரியம் வீராவேசம்லாம் நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கும் வீட்டில் ஒரு நல்ல நிம்மதியான நாளாகவே அமைகிறது. ஸோ இந்த வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிற டென்ஷனை விட இந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தி. ஸோ மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டில் மன அமைதியும் ஒரு நல்ல சந்தோஷமும் நிச்சயமாக கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். சரி, வீட்டில் இருந்தபடி இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் துர்காஷ்டகம் சொல்லலாம். ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் ராகு காலத்தில் தீபம் போடுவதும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி முருகன் கோவில் ஆலயத்தில் நீங்கள் சென்று தீபம் போடுறது ரொம்ப நல்லது. பண விவகாரங்கள் குறிப்பாக எனக்கு ரொம்ப நாளாக ஒருத்தன் காசு தரணும், கேட்டால் தரவே மாட்டேங்கிறான், ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். இப்படி எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? பணத்தை கொடுத்து ஏமாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் வாழ்க்கையில். அந்த மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் முருகன் ஆலயத்தில் போய் தீபம் ஏற்றுங்க. ஒரு தீபம் போட்டாலே போதுமானது. இது செவ்வாய் ஹோரையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ சாயங்காலம் 8 மணிலேருந்து 9 மணி செவ்வாய் ஹோரையில் போய் தீபம் போட்டுட்டு, என் கடன் திரும்பி வரணும், இல்லை நான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சியில் எனக்கு காசு திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் பலிக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனதில் ஒரு புத்துணர்ச்சி வருவதற்கும் ஒரு புதிய பலம் தைரியம் வருவதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் போகிறது ரொம்ப நல்லது. இந்த மிதுன ராசி நேயர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் ராகு சூரியனோடு இருக்கிறதுனால நமக்கே நமக்கு என்னமோ அப்படியே ஹெல்த் வைஸ் நம்ம ரொம்ப கீழே போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கெலாம். ஸோ உடல் சோர்வு மன சோர்வு ரெண்டுமே ஏற்படும். ராசிநாதன் புதன் ராகுவோட போயிட்டாரு, குடும்பக்காரகன் சந்திரன் கேதுவோட போயிட்டாரு. விட்டா நான் எங்கேயாவது போய் உட்காந்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த மிதுன ராசி நேயர்கள் இருப்பாங்க. ஆனால் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கி நமக்கு அந்த புத்திர் பலம் யசோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பலத்தையும் கொடுப்பார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய வேலைகளில் நமக்கு ஒரு நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். கொஞ்சம் நமக்கு இந்த புதன் மாறுற வரைக்கும் சங்கடங்கள் இருக்கும், பிறகு நமக்கு அந்த சங்கடங்கள் எல்லாம் தீரும். இன்றைய நாளில் மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிவு நன்றாகவே அமையும். கடகராசி என்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேத்துவோடு இருக்கிறாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது, டெய்லி நான் இதை தான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஏன்னா கிரகங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் போய் எனக்கு ஒரு சக்தி இருந்து மாற்ற முடிய இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் மாற்றுவேன். இந்த சந்திரன் கேத்துவோடு இருக்கிறதே ஒரு பெரிய டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு போயிருக்கும் பொழுது மன போராட்டத்தை அதிகமாக கொடுப்பார். நமக்கு தெளிவான சிந்தனையே எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிரச்சனைகள் பேசும்பொழுது அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் சில பேர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லின்னு இருப்பான். நம்ம செஞ்சுருவோன்னு தெரியும், இருந்தாலும் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு அவ்வளோ கோபமாக வரும். என்ன பண்ணுறது? 10ஆம் இடத்துல வேறு குரு இருக்கார். ஸோ உங்கள் ஹையர் ஆஃபீஷியல்ஸோடு நீங்கள் போராட வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. அதனால் கடகராசி அன்பர்கள் ரொம்ப எதிர்த்து பேசாமல், என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இப்படியெல்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டாவது வேலையெல்லாம் செஞ்சுருங்க. இன்றைய நாளில் அரிசி தானம் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழ தீபம் போட்டு, இல்லை துர்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை போட்டால் கொஞ்சம் அந்த மென்டல் டென்ஷன் இறங்கும்.
சிம்மராசி நேயர்கள், இவங்களுக்கு நான் என்னத்த சொல்கிறது, சூரியன் வந்து ராகுவோட இருக்கிறாங்க, புதனோட இருக்கிறாங்க. நிறைய கோபம் வரும், யாரை வேணாலும் எதிர்த்து பேசிடலாம் அப்படிங்கிற வரும். ஏன் சும்மா நம்ம ரோட்டில் போகும்போது கூட யாரையாவது சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டையை கூட போட்டுடலாம். அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ நீங்கள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகல, அதுவும் இப்போல்லாம் எலெக்ஷன் டைம் நிறைய செக்கிங்லாம் இருக்குது. ஸோ அரசு அதிகாரிகளோடையோ இல்லை வந்து காவல்துறையோடையோ இன்றைக்கி ஏதாவது வாக்குவாதமோ சண்டையோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஒழுங்காக ஆவணங்கள்லாம் வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு அவர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் தான் அனாவசியமாக ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அரசாங்க விரோதம்னு சொல்கிறது இதை. ஸோ யாராவது ஒருத்தரோட நம்ம அந்த மாதிரியான ஒரு சண்டை போட்டு நம்ம சும்மா இருந்தவனை ட்ரிகர் பண்ணி விடுறதுன்னுவாங்களே அந்த மாதிரி. ஸோ சிம்மராசி நேயர்கள், உங்கள் கோபத்தை அடக்கவும், இன்று சமையலில் உப்பை கம்மியாக சாப்பிடவும். அதனால் நமக்கு எந்த விஷயத்துலையும் இன்றைக்கி ரோஷமே இருக்கக்கூடாது. கன்னிராசி அன்பர்கள், இன்றைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரன் கேத்துவோட தான் இருக்கிறாரு. ஸோ மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். யாரோட இருக்கும்? உங்கள் கணவனோ மனைவியோ, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். பிள்ளைகளாலும் சற்று மனசோர்வு ஏற்படலாம். ஏன்னா 5 குடைய சனி பகவான் சுக்கிரன் செவ்வாயோடு இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ட்ரெண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண விஷயத்துலலாம் சந்தோஷமாக யாரும் பேசுறதில்ல. ஏன்னா பேசும்போதே பசங்க யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வீட்டில் சண்டை வந்துடுது. சரி, கல்யாணம்தான் இப்படி பிரச்சனை அப்படின்னா குழந்தை பிறப்பும் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா டாக்டருங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, நம்ம பயத்திலேயே வாழ வேண்டியிருக்கு. ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் நீங்கள் லவ் லைஃப்பில் இருந்தாலும் உங்கள் லவ்வரோட பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரச்சனை வரும், பசங்களால் பிரச்சனை வரும். அதனால் இன்றைய நாளில் எதை பற்றியும் நான் கவலைப்படலை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். எப்போவுமே யார் தெரியுங்களா, பெஸ்ட்டு பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ 4 கூடைய குரு பகவான் நமக்கு நல்லா இருக்கார். என்ஜாய் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாளில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? கிருஷ்ணர் ஆலயத்துக்கு போங்க, கிருஷ்ணரை வணங்கினாலே மனசில் சந்தோஷம்தான். கிருஷ்ணர் பாடல்கள் கேட்கலாம், கிருஷ்ண பஜன் பண்ணலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறது கிருஷ்ணர் தான். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சில நாட்களாகவே இந்த கடன் கொடுத்தவர்களால் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா கடனை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம யோசிப்போம், நம்ம கடன் வாங்கவும் இல்லை, கடன் கொடுக்கவும் இல்லை, இது என்னடா புதிய தலைவலியாக இருக்குது, நம்ம கேட்கவே இல்லையே, இவங்க ஏன் இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த பேங்க்கில் எல்லாம் கிரெடிட் கார்டு தரேன்னுவான், தயவு செஞ்சு வாங்காதீங்க. இல்லை இன்றைக்கி நான் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போடுங்க சார்னுவான். இல்லை ஜஸ்ட்டு ஓவரை கிளிக் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலான்னுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, கடனை அடைக்கவே முடியாது. இல்லைன்னா நமக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கன்றது இதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, நம்ம நிறைய கடன் வச்சுருப்போம், எப்படாப்பா தீரும் அப்படின்னு நினைப்போம்ல. இன்றைக்கி இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஒரு 100 ரூபாயாவது கடன் அடைச்சி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்து சீக்கிரம் அடைவதற்கு இந்த ஹோரையில் கொடுக்கக்கூடிய கடன் வந்து நமக்கு சீக்கிரம் அடைப்படும். இன்றைக்கி யாரை வணங்கலாம்? நரசிம்மரை போயிட்டு வணங்குங்க. பல பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் அவர் தான். ஏன்னா 12ல் நமக்கு சந்திரன் கேது, 6ல் சூரியன் ராகு, 5ல் சனி சுக்கிரன், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும்பொழுது நரசிம்ம பெருமானே நமக்கு கதி. விருச்சிக ராசி அன்பர்கள், இவர்களுக்கு லாபத்தில் சந்திரனும் கேத்தும் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் வந்து பூர்வ புண்ணிய காரகன் குருவும் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ஸோ இந்த வேலைக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டுட்டு இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு இந்த மெயிலை டெய்லி செக் பண்ணுறோம் பாருங்கள், அதை போல் கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு போயிட்டு இந்த செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணவே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டென்ஷனோ ஒரு டார்ச்சரோ இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைக்கி இருக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா, வந்தால் ரைட் பண்ண போகிறோம், வரலையா வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் இந்த நாளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் எல்லா வியாதிகளுக்குமே நமக்கு பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நோ டென்ஷன் அண்ட் நோ ஸ்ட்ரெஸ். குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ பிரார்த்தனை பண்ணலாம், அன்னதானங்களும் செய்யலாம். தனுசு ராசி அன்பர்கள், இவங்க தான்ப்பா ஜாலி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல நல்லா உட்காந்துருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ அது தானே வந்து விழும். அதுவும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம்.
பூராடமும் மூலமும் கொஞ்சம் சிரமப்படணும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. சரி, இந்த வேலையெல்லாம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட யாருக்காவது ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இன்றைக்கே கூட வந்து சேர்ந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கும். அப்போ மற்ற ராசிக்காரர்களோட நம்ம எவ்வளவோ தேவையில்லை இல்லையா? அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் நல்ல செய்திகள் வருவதும் நல்ல முடிவுகள் எடுப்பதும் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள் இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய தரிசனமும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது ஹனுமான் சாலிசா அதையும் சொல்லலாம். நல்ல ஒரு அதாவது சூப்பர் டூப்பர் டேயாக அமையும். மகர ராசி நேயர்கள், இந்த மகர ராசி நேயர்களுக்கு தினமுமே சில போராட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் இவர்கள் அந்த முகத்தில் அந்த சிரிப்போ இல்லை உள்ளத்தில் இருக்கக்கூடியதோ அவங்க வெளியில் தெரியவே தெரியாது. ஏன்னா எப்பவும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. எப்பவும் தே கேரி அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆன் தியர் ஃபேஸ். அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லப்பா, கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க தான் போகிறேன், எனக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக கூட சொல்லிப்பாங்க. இன்றைய நாளில் உண்மையிலேயே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. ஹாப்பியாக இருங்க. யார் கூடயாவது நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு லஞ்ச் போகணும், டின்னர் போகணுன்னா கூட இன்றைய நாளில் உங்களோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா முக்கால்வாசி நாளில் உங்களுடைய பிளான்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாதா, ஒன்று உங்களுக்கு டிரைவர் வராமல் போயிடுவாங்க, இல்லை ஊபர் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக கிளம்புற நேரத்தில் பாதியில் அந்த ஊபரோ ஓலாவோ இறக்கி விட்டாங்களா, அது இன்னும் நமக்கு டென்ஷன் ஆகிடும். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இப்படி சனி பகவான் நிறையா குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைய நாளில் சரிப்போ இன்றைக்கி ஒரு நாள் நீ ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ஜாய் யோர் டே. இன்றைக்கி மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன கடவுள் வேணுமோ நீங்கள் தாராளமாக திட்டினாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போய் விளக்கேற்றினாலும் பரவாயில்ல, அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. கும்பராசி நேயர்கள், ராசியிலேயே நமக்கு சனி சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறாரு. கொஞ்சம் சோம்பேறித்தனமான டேயாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை நிச்சயமாக செய்ய முடியாது. அதனால் டோன்ட் பிளான் யுவர் டே. இன்றைக்கி என்ன வருதோ அதை நம்ம எடுத்து கொண்டு போவது நல்லது. ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஐசியூவில் இருப்பாங்க, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருப்பாங்க, நம்ம போய் வேண்டிப்போம், இல்லை ரொம்ப டென்ஷனில் எல்லாம் இருப்போம். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெட்டராகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் கொடுக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ரத்த சொந்தங்களோ இல்லை ரொம்ப வேண்டப்பட்டவர்களோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வரக்கூடிய செய்தியை கேட்டாலோ அல்லது குடும்பத்தில் அதை நம்ம பார்க்கும் பொழுது அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் போன வாரம் இல்லைன்னா நேற்று இதெல்லாம் அழுது இன்றைக்கி அந்த அழுகைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக உண்டு. இந்த நேயர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமையும். இன்று இந்த கும்பராசி அன்பர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஏழுமலையானின் தரிசனமோ அல்லது ஏழுமலையான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வது, துளசி மாலை வாங்கி போடுறது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். மீனராசி நேயர்கள், இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்கு நல்ல உற்சாகமான நாளாக இருக்கும். நம்ம டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு கேலண்டரை டெய்லி நம்ம அந்த ராசி பலன் பார்க்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. சுபதினமில் நீங்கள் கேட்டால் கூட உங்கள் மொபைல்லையோ இல்லை மற்ற டிவிலேயோ இல்லை அந்த கேலண்டர்லேயோ பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி மற்றதில் ஏதாவது நெகட்டிவாக போட்டிருந்தா கூட அதை நம்பாதீங்க. சுபதினத்தில் நான் சொன்னதை மட்டும் கேளுங்க. உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சில பேருக்கு காதல் வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும். சரி, இது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் அது ஒரு துளுக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம்தான். பொண்டாட்டி கோச்சுன்னு போயிட்டா, இல்லை ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி நிறைய இடங்களில் வீடுகள் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க ஒன்று சேரும் பொழுது உண்மையிலேயே அது எவ்வளோ ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் இல்லையா? அப்படியான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கி கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த நாள் தான் நமக்கு சுபதினம். மீனராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி பணமே வராது, அவ்வளோதான், இது திவால் அப்படின்னு நினச்சது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த நாள் தான் உங்களுக்கு சுபதினமாக இருக்கும். அப்படி மீனராசி நேயர்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாமல் அல்லது நீங்கள் எதிரே பார்க்காத சில விஷயங்களுக்கு இன்றைக்கி நன்மைகள் நடக்குது அப்படின்னா இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும். ஸோ இன்றைக்கி எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வணங்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பிரார்த்தனை தெய்வம் எத்தனையோ இருக்குது. எந்த தெய்வத்தை வேண்டினாலும் இன்று சந்தோஷம் என்பது உங்களுக்கு உறுதி. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? நன்கு படித்த ஒரு சிலருக்கு சரியான காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை.
இதற்கு அவர்களின் கிரகநிலைகள் காரணமா? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் நன்கு படித்தவர்களுக்கு ஒரு சில நேரம்னு சொன்னீங்க. பட் நிறைய பேருக்கு வாழ்க்கை பூராவே கிடைக்கிறது இல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ரெஷன் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நானே பார்த்துருக்கேன் என்னோட பர்சனல் லைஃப்பில் என்கிட்ட சொல்கிறவங்க எவ்வளோ நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, இல்லை நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவங்கள அந்த அங்கீகாரம் என்பது அவங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காமலே போயிருக்கலாம். அவங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப வீக்காக இருக்கும், இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க சம்மந்தப்படாத அந்த தொழிலை எடுத்திருப்பாங்க. கிரகத்திற்கு உண்டான தொழில் அவங்க எடுக்கும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியோ இல்லை பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியோ இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ நிச்சயமாக அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், அந்த ஸ்தானத்திற்கான கிரகம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு மனிதனுக்கு சரியாக அமையவில்லை அப்படின்னு சொன்னால் அதைத்தான் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. வேலையே செய்யாமல் நல்லா சம்பாதிக்கிறவங்க கூட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். நல்ல மண்டையிலே நங்குன்னு கொட்டலாமான்னு இருக்கும் அவளையெல்லாம். ஏன்னா கஷ்டப்பட்டு 4 நேரம் உழைக்கிறவனுக்கு சம்பளமே இல்லாதவங்க இருக்காங்க. ஆனால் வேலையே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு கிரக நிலைகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.